We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. குஜராத்தோடைய பேட்டிங் யூனிட் கம்ப்ளீட்டா அவங்களுடைய டாப் ஆர்டர் நம்பி தான் இருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச்ல அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் மூலமா தெரிஞ்சிருக்கு. இந்த போட்டி பார்த்தோம்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. ஆர்சிபி அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமுடைய 82% ஆஃப் விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. வேற எந்த டீமும் இந்த மாதிரி இந்த சீசன்ல பண்ணதில்ல. அந்த அளவுக்கு பவுலிங்ல டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த போட்டியிலும் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது குஜராத் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்சிபி டீமுடைய டாமினன்ஸை முறியடிச்சு குஜராத் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்ல அகைன் ஆர்சிபி டீமுடைய பவுலிங் டாமினன்ஸை இங்க எதிர்பார்க்கலாமா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 34 ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 24th ஏப்ரல் ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு மேட்சும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக என்ன வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ஆகட்டும், ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 6 முறை மோதிருக்காங்க. அதில் 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 4 தடவை மோதினதில் 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 3 மேட்ச்ல பிளே பண்ணதில் 2-1 குஜராத் டீம் லீட் பண்ணுறாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஆர்சிபி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 105 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 53 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 50.5% இருக்கு. இதுவே குஜராத் டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பிளே பண்ண 3 மேட்சஸில் 2 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 67% இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலாக பார்த்தோம்னா பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். இந்த சீசனில் இதுவரை இங்கே 3 நைட் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் 2 மேட்ச்சில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆர்சிபி டீம் இங்கே ஃபர்ஸ்டாக பேட் பண்ணையில் சிஎஸ்கே டீமுக்கு 250 ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமாக இருந்துச்சு. இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லக்னோ டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணையில் 146 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சீசனில் லக்னோ டீமுடைய பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்கன்னு. அன்னைக்கான பிச் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசென்ட் ட்ராக் தான். ஒரு 180 190 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. பட் இவங்களுடைய புவர் பர்ஃபார்மன்ஸ்னால 146 தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டாஸ் ரன் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இங்கே நடந்த 15 நைட் கேம்ஸ்லையும் டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்டாக பேட் பண்ணல பேட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால. பட் இது வந்து ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகலை. ஏன்னா அந்த 15 மேட்சஸில் 7 மேட்சஸில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம வான்கடையில் எப்படி நம்ம அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீமும் இங்கே ஜெயிக்கலாம். பார் ஸ்கோருக்கு மேலே ஒரு 20 to 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 15 T20 மேட்சஸில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் 7 மேட்சஸ்லையும், செகண்டாக பேட் பண்ண டீம் 8 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 210 இருக்குது. பேட்டர்ஸுடைய ஆவரேஜ் 27 இருக்குது. டீசெண்டாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 15 நைட் கேம்ஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் எக்ஸாக்டாக 8 இருக்குது. இதுவே மிடில் ஓவர்ஸில் 9ம், டெத் ஓவர்ஸில் 11.5 இருக்குது. சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறதால டெத் ஓவர்ஸில் பவுண்டரிஸை கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கு. விக்கெட்ஸில் பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே அதிகமாக விழுந்திருக்கு. மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.7ம், டெத் ஓவர்ஸில் 2.6ம் இருக்குது. அது போக பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்குது. இந்த சீசனில் 3 நைட் கேம்ஸ் இதுவரை நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்லையும் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது விழுந்திருக்கு அந்த பவர் பிளே ஓவர்ஸில். மெயினாக பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் இங்கே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 3 விக்கெட்டை இழந்தாங்க.
செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 9.9ம், மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 9 இருக்கு. ஸ்லைட்டா வந்து இங்க டிராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 10.2 இருக்கு. இங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 3.1 இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பவர் பிளே ஓவர்ஸ் ஆகட்டும், டெத் ஓவர்ஸ் ஆகட்டும், ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.8 இருக்கு. எந்த மாதிரியான சமயத்தில் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுவும் குறிப்பாக அந்த மிடில் ஓவர்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோர் விட 20 to 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால இந்த மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக அவுட் ஆவாங்க. அதுதான் இங்கே கடந்த காலங்களிலும் நடந்திருக்கு. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் வந்து 64 இருக்கு. அதுக்கப்புறம் பால்ஸ் ஃபேஸ்ட் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 42 இருக்கு. ஆவரேஜா 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 42 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 பிளஸ் இருக்கு. இதுவும் டீசெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணையில டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்திருக்கு. 53% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 34% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 14% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. கன்சிடரபிள் ரன்ஸ் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தும் வந்திருக்கு. கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருப்போம். டிம் டேவிட் ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது அந்த டெத் ஓவர்ஸ்ல ஃபினிஷிங் ரோல் நிறைய மேட்சஸ்ல பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸை இழந்தாங்க அப்படிங்கும்போது. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் இங்கேயும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. பட் பால்ஸ் ஃபேஸ்ட் பர் இன்னிங்ஸ்லயும் ஸ்ட்ரைக் ரேட்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு. செகண்டா பேட் பண்ணையில இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 170 ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல 50 தாண்டல, 48% தான் இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 14% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. எப்பெல்லாம் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அபவ் பார் டோட்டல்ல சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படிங்கும்போது லோவர் ஆர்டர் பேட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கிறதால அந்த மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் வந்து அவுட் ஆவாங்க. அந்த சமயத்தில் 15 ஓவர்ஸ்க்கு மேலே வந்து லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் வந்து பேட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டேஜில். அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 67% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 33% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதில் விக்கெட்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 137 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 41 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 இன்னிங்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 69ம், செகண்ட் இன்னிங்ஸில் 68ம் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணும்போது தான் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்டாக பவுல் பண்ணும்போது 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எப்பெல்லாம் இந்த கிரவுண்டில் செகண்டாக பவுல் பண்ணுற டீம் விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 2 ஸ்கினாரியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா இந்த பிச் கண்டிஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகணும். செகண்ட் ஒன் வந்து ஒரு ஹியூஜ் டார்கெட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க செகண்டாக பவுல் பண்ணுற டீம் அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா டிசி டீமுக்குரா இதே கிரவுண்டில் ஈவினிங் மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிலிப் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பத்திதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், சுயாஷ் சர்மா அண்ட் ரஷிக் சலாம். அடுத்ததா பவுலிங் பேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரொமாரியோ ஷெப்பர்ட். மிடில் ஓவர்ஸ்ல குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஒன்னா புவனேஸ்வர் குமார் இல்லைனா ரஷிக் சலாம், இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட், இவர் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு இதுவரை ப்ளே பண்ண 2 மேட்ச்ல 14 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல ரன் எதுவும் எடுக்காமலையும் இன்னொரு மேட்ச்ல வந்து 14 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் கொஞ்சம் சுமாரா இருக்கு, 26 தான் இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல சென்னமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா முகமது சிராஜ், ரபாடா அண்ட் ரஷீத் கான், இந்த 3 பேருடைய பால்லையும் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதில் ரஷீத் கான் அவருடைய பால்ல 8 பால் ஃபேஸ் பண்ணி அதுலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பெங்களூரில் அந்த அளவுக்கு பெருசாக ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில்
இந்த மேட்சப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விராட் கோலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு துறை ஸ்டாட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுவரை 6 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு குஜராத் டீமுக்குரா. அதில் 350 ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்டு இருக்குது. ஆவரேஜ் 87.8 இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 40+ இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்குறாவும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பட் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா நிறையா பவுலர்ஸ்க்கு எதிராக நிறையா முறை அவுட் ஆயிருக்காரு. இதில் அதிகபட்சமாக ரபாடா அவருடைய பாலில் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் தேவ்தத் படிக்கல் இதுவரை குஜராத் டீமுக்குரா ரொம்ப போராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி வெறும் 79 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆவரேஜ் 34 இருக்குது. மேட்சப்ஸ் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரஷீத் கான் அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் அதிகபட்சமாக 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவுடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இதில் ஸ்ட்ரைக் ரேட் ரஷீத் கானுக்கு எதிராக சுமாராக தான் இருக்குது. 100க்கு கீழே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரஜத் பத்திதார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமார் தான். ஆவரேஜ் 22 தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு குஜராத் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் டீசெண்டாக இருக்குது. ஆவரேஜ் 32 இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹார்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்க்கும்போது இவர் ஆப்போனன்ட் டீம் அதாவது குஜராத் டீமில் இருக்கக்கூடிய எந்த பவுலர்ஸ்க்கு எதிராகவும் இதுவரை அவுட் ஆனதில்லை. இவருடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது விட ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது இவரை கண்டிப்பாக நம்ம வந்து பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிம் டேவிட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக குஜராத் டீம் இருக்கிற ஒரு மேட்ச்சில் 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரஷீத் கான், ரபாடா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸும், பிரசித் கிருஷ்ணாவுடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக குஜராத் டீமுக்குரா இதே கிரவுண்டில் 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரஷீத் கான் அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் முகமது சிராஜோடைய பால் 10 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 7 ரன்ஸ் அடிச்சு அதிலேயே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸில் பேட் பண்ணி 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்குது சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு நிறையா குஜராத் பவுலர்ஸ்க்கு எதிராக இவர் வந்து ஃபேஸ் பண்ணல. ரபாடா அண்ட் ரஷீத் கானை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ரபாடாக்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் குருணால் பாண்டியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் இதே கிரவுண்டில் 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பட் ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்குது சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரஷீத் கான் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 3 தடவையும், ரபாடா அண்டு சிராஜ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸும் அவுட் ஆயிருக்காரு. இதில் சிராஜ் அண்டு ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துக்கிறா ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் குஜராத் டீமுக்குரா 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 26 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 34 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஜோஸ் ஹாசில்வுட் குஜராத் டீமுக்குரா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா சுயாஷ் சர்மா இவர் குஜராத் டீமுக்குரா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா ரஷீக் தர் குஜராத் டீமுக்குரா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணும்போது 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது வந்துச்சு. இந்த போட்டிலையும் ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக இவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் குஜராத் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா மும்பை டீமுக்குரா 99 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருந்துச்சு. அடுத்ததாக குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான்,
ரஷீத் கான், ரபாடா, அசோக் சர்மா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, அசோக் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ். டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, அசோக் சர்மா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு சில போட்டிகளில் ரபாடாவும் ஒரு சில போட்டிகளில் பிரசித் கிருஷ்ணாவும் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாங்க. மேட்சுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். நெக்ஸ்ட் குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 4 மேட்சஸ்ல 159 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல பேட் பண்ணி 55 ரன்ஸ். ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இந்த சீசன்ல பார்த்தோம்னா இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல குணால் பாண்டியா, ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் ரஷிக் சலாம் இந்த 3 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுப்மன் கில். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. அதிகபட்சமா ஆர்சிபி டீமுக்கு இதே கிரவுண்ட்ல 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இந்த சீசன் எடுத்துட்டீங்கன்னா கன்சிஸ்டண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாரா இருக்கு. இவர் புவனேஸ்வர் குமார் அவருடைய பால்ல அதிகபட்சமா 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் குணால் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேருடைய பால்லையும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ரொமாரியோ ஷெப்பர்டை தவிர்த்து மற்ற எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஜாஸ் பட்லர். ஆர்சிபி டீமுக்கு ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 49 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அவருடைய பால்ல அதிகபட்சமா 7 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்டுடைய பால்ல 2 முறையும், ஹாசலுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கிளென் பிலிப்ஸ். சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவா இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்கு. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பேட்டிங்ல அதிகபட்சமா 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட் சுமார் தான். பவுலிங்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிளா இருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா குணால் பாண்டியா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. 11 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 5 ரன்ஸ் அடிச்சு அதுலயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்கு. நெக்ஸ்ட் ராகுல் திவாத்தியா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா டீசெண்டா இருக்கு. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஷாருக் கான். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ரஷிக் சலாம் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரஷீத் கான். பேட்டிங் ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரபாடா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த போட்டியில குஜராத் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது மஸ்ட் பிக்கா இருக்காரு ரபாடா. அடுத்ததா அசோக் சர்மா. இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. நெக்ஸ்ட் முகமது சிராஜ். ஆர்சிபி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல 22 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 29 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி டீமுக்காக தான் பிளே பண்ணிருந்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியா பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா. ஆர்சிபி டீமுக்கு 10 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. இந்த பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் இவருடைய ஹோம் கிரவுண்டும் கூட. மேட்சப்ஸ்ல குறிப்பா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல ஜாஸ் பட்லர் மஸ்ட் பிக்கா இருக்காரு. மற்ற ஆப்ஷன் பிலிப் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா இருக்காங்க.
பிலிப் சால்ட் எடுத்துட்டிங்கன்னா இவர் வந்து மேட்சப்ஸ் கொஞ்சம் இவருக்கு சுமாராக இருக்குது. முகமது சிராஜ், ரபாடா, அதுக்கப்புறம் ரஷீத் கான் இந்த 3 பேர்த்துடைய பால்லையும் அவுட் ஆயிருக்காரு. பிச் கண்டிஷன் இந்த சீசனில் எடுத்துட்டிங்கன்னா இந்த பவர் பிளே ஓவர்ஸில் சீம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆப்போனன்ட் டீம்லையும் குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க, சிராஜ் ஆகட்டும் ரபாடா ஆகட்டும். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. இன்கேஸ் ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க, அதுவும் ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவரை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஜிதேஷ் சர்மா இந்த சீசன் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆர்சிபி கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா பத்திதார், விராட் கோலி அண்ட் சுப்மன் கில். இதில் விராட் கோலி இவருக்கு பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. குஜராத் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து டாப் கேப்டன்சி பிக்கில் வராரு. குறிப்பாக ஆர்சிபி டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேப்டனாக வர நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சுப்மன் கில் மேட்சப்ஸ் இருக்குது, சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு ஓப்பனர் சுதர்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. 2 ஓப்பனர்ஸும் எடுத்து வெளியே வைக்கிறது ரிஸ்க் தான். அதனால தான் வந்து சுப்மன் கில்லை சூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இந்த போட்டியில் சி மூமெண்ட் இருக்கும், நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது குஜராத் டீம்லேருந்து 2 ஓப்பனர்ஸையும் பிக் பண்ணாமல் ஒருத்தர் மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல் அண்ட் டிம் டேவிட் இருக்காங்க. தேவ்தத் படிக்கல் பார்த்தோம்னா ஜென்ரலாகவே சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். டிம் டேவிட் இந்த போட்டியில் ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக நீங்கள் பிக் பண்ணலாம். அதுவும் ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 12 ஓவர்ஸ்லேருந்து 15 ஓவர்ஸ்க்குள்ளே களமிறங்கினாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரபாடா இந்த 3 பேர்த்தையும் இதுவரைக்கும் இந்த சீசனில் நைட் கேம்ஸில் எப்படி பெங்களூரு பிச் வந்து பிஹேவ் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் முகமது சிராஜ் இருக்காங்க. குறிப்பாக புவனேஸ்வர் குமாருக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்போனன்ட் டீம், அதாவது குஜராத் டீமில் இருக்கக்கூடிய டாப் 3 பேட்டர்ஸில் ஜாஸ் பட்லர் அவருக்கு எதிராக மேட்சப்ஸ் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நிறையா முறை ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் களமிறங்கும் போது இவர் டாமினேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான் எடுத்துட்டிங்கனாலும் மேட்சப்ஸ் இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது. ஆர்சிபி டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக இவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பட் இந்த பிச் கண்டிஷன் அந்தளவுக்கு பெருசாக இவருக்கு சூட்டபுளாக இருக்காது. இருந்தாலும் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து பிக் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ஸில் மட்டும் இவரை நீங்கள் பிக் பண்ணுங்கள். இந்த கேட்டகரியில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அசோக் சர்மாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரஷிக் சலாமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததா இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு விராட் கோலி, சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் அண்ட் ரபாடா இருக்காங்க. விராட் கோலி ஆகட்டும் ஜாஸ் பட்லர் ஆகட்டும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். சேஸ் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, குறிப்பாக விராட் கோலிக்கு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த போட்டியில் இந்த லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கும்போது இவரை பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரபாடா எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும் வென்யூ ரெக்கார்ட் ஆகட்டும் ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸை இவர் அவுட்டும் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸும் ஃபேவரபுளாக இருக்கிறதால இவரை நாம டாப் கேப்டன்சி பிக்கில் கொடுத்துருக்கோம். ஜிடி ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்ல பிக் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மற்ற லீக்ஸ்லையும் நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.